ஹாய் சோப் மேக்கிங்கில் கோல்டு ப்ராசஸ் மெத்தட் சோப்பில் ஆயில்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், எவ்வளோ ஆட் பண்ணணும், லை கால்குலேஷன் எப்படிங்கிறத பார்ப்போம். ஆயில்ஸில் ஹார்ட் ஆயில்ஸ், சாஃப்ட் ஆயில்ஸ்னு 2 ஆயில்ஸ் இருக்குது. ஹார்ட் ஆயில்ஸ் கோகோனட் ஆயில், பாம் ஆயில், பட்டர்ஸ். சாலிடாக மாறக்கூடிய ஆயில்ஸ் ஹார்ட் ஆயில்ஸ். கிளென்சிங் அண்ட் லேதரிங் நல்லா கிடைக்கும். சாஃப்ட் ஆயில்ஸ் கேஸ்டர் ஆயில், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில். லிக்விடாக அப்படியே இருக்கிறது சாஃப்ட் ஆயில்ஸ். 100 கிராம் சோப்புக்கு ஹார்ட் ஆயில்ஸ் 30லேருந்து 50% எடுத்துக்கலாம். சாஃப்ட் ஆயில்ஸ் 5லேருந்து 30% எடுத்துக்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு, காஸ்டிக் சோடா ஆர் லை, இதில் எது வேணாலும் சொல்லலாம். அதாவது NaOHன்னு சொல்லலாம். அது பேஸுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆயில்ஸ் ஆசிட், அதாவது அமிலத்தன்மை. இது காரத்தன்மையும் அமிலத்தன்மையும் சேர்ந்து சால்ட்டாக மாறுது. அந்த மாறின பொருளை நம்ம 45 days க்யூரிங்கில் வைக்கக்குள்ள ஃபுல்லாக நேச்சுரல் ஆகுது. அதுதான் நமக்கு சோப்பாக கிடைக்கிது. 1 கிராம் ஆயில்ஸுக்கு லையோட சேப் வேல்யூ என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது கோகோனட் ஆயிலுக்கு 0.183, பாம் ஆயிலுக்கு 0.142, கேஸ்டர் ஆயிலுக்கு 0.129, ரைஸ் பிராண்ட் ஆயிலுக்கு 0.133, சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு 0.135. இது சேப் வேல்யூ, அதாவது நம்ம லை கண்டுபிடிக்கிறதுக்காக. கோகோனட் ஆயில் 30 கிராம் எடுத்திருக்கேன். அதோட சேப் வேல்யூவை இன்ட்டு பண்ணால் வரக்கூடிய அமௌண்ட்டு லை. அதே மாதிரி கேஸ்டர் ஆயில் 5 கிராம் எடுத்திருக்கேன். அதோடைய சேப் வேல்யூ இன்ட்டு பண்ணால் வரக்கூடிய அமௌண்ட்டு லை. இப்படி தான் லை நம்ம கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ கிராம் ஆயில்ஸ் எடுக்கிறோமோ அதோட சேப் வேல்யூவை இன்ட்டு பண்ணி நம்ம லையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச லையோட 5% மைனஸ் பண்ணால் நமக்கு வரக்கூடியதான் சூப்பர் ஃபேக்ட். இது நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆகாத பாதுகாக்கும். வாட்டரோட அளவை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, நம்ம கண்டுபிடிச்ச லையை 2ஆல் பெருக்கக்குள்ளே வரக்கூடிய அமௌண்ட்டு தான் வாட்டரோட அளவு, டிஎம் வாட்டரோட அளவு. இப்போ நமக்கு 100 கிராம் ஆயில்ஸ் எடுத்துக்கிறோம். எடுத்த ஆயில்ஸோட நம்ம கண்டுபிடிச்ச லை வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி சோப் எப்படி செய்கிறதுன்னு தெளிவாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.